அரசாங்கம் ஒழுங்கா செயல்படல, அதிகாரிகள் இது அலட்சியமா இருந்துட்டாங்க. பல வருஷமா அந்த ஏரியால கள்ளச்சாராயம் காய்ச்சறது தெரிஞ்சிருந்தும் அதிகாரிகள் அலட்சியமா இருந்துட்டாங்க அப்படின்னு சாகித்ய அகாடமி விருது வாங்குறவங்களுக்கே 1 லட்சம் ரூபா தான். ஆனா கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம். கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய இறப்புகள் நாட்டையே உலுக்கிருச்சுன்னு தான் சொல்லணும். வீடியோ ரெக்கார்ட் பண்ற இந்த நாள் வரைக்கும் 63 பேர் இறந்து போயிருக்காங்க. ஆஸ்பத்திரியில் சிகிச்சையில் இருக்கக்கூடிய 12 பேருக்கு நிரந்தரமா கண் பார்வை பறிவு இருக்கு. இன்னும் சிகிச்சையில் இருக்க பல பேருக்கு பல பாதிப்புகள் வரும்னு சொல்றாங்க. இது எல்லாத்த பத்தியும் நீங்க டிவியில நியூஸ்ல நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நடந்த விஷயத்தையே திருப்பி பேசாம இனிமே நடக்க போறது என்ன அப்படிங்கறத ஆக்கப்பூர்வமா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டாஸ்மாக் சாராயத்துக்கும் கள்ளச்சாராயத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, எத்தனை நாளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அது உடம்பை எப்படி பாதிக்குதுன்னு நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம இங்கே பேச போகிறது இல்லை. சுருக்கமாக புரிகிற மாதிரி சிம்பிளான ஒரு டெஃபினிஷன் என்னன்னா, நம்ம குடிச்சு பல வருஷங்கள் கழிச்சு இறந்தோம்னா அது டாஸ்மாக் சாராயம், நம்ம குடிச்சு பல நிமிஷங்கள்ல இறந்தோம்னா அது கள்ளச்சாராயம். இதுதான் சிம்பிளான வித்தியாசம். ஸோ ஸ்லோ பாய்சன் எது, ஃபாஸ்ட் பாய்சன் எது அப்படிங்கிறத ரெண்டுக்கும் உள்ள முக்கியமான அடிப்படை வேறுபாடு. அரசாங்கம் ஒழுங்கா செயல்படல, அதிகாரிகள் இது அலட்சியமா இருந்துட்டாங்க. பல வருஷமா அந்த ஏரியால கள்ளச்சாராயம் காய்ச்சறது தெரிஞ்சிருந்தும் அதிகாரிகள் அலட்சியமா இருந்துட்டாங்க அப்படின்னு மற்றவங்கள குறை சொல்றதை விட்டுட்டு ஒரு சமுதாயத்தில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய நாம இதை எப்படி ஆக்கப்பூர்வமான முறையில் சரி பண்ணலாம், அடுத்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்மளாலான பங்கு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நல்ல சாராயமோ கள்ள சாராயமோ நம்ம உடம்புக்குள்ள போன உடனே அது என்ன செய்யும் அப்படின்னா நேரடியாக நம்மளுடைய ரத்தத்தில் கலக்க ஆரம்பிச்சிடும். நம்ம உடம்புக்கு உள்ள நம்மளை பாதுகாக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஹீரோ தான் லிவர். ரத்தத்தில் இந்த விஷம் கலந்துருச்சு அப்படின்ன உடனே நம்ம லிவர் இதுக்கு எதிரான ஆக்ஷன்ல இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரத்தத்தில் உள்ள இந்த விஷத்தை வெளியேற்றுறதுக்காக லிவர் தன்னோட சைட்ல இருந்து ஒரு ஆன்டி விஷத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். அது இந்த விஷத்தோட மிக்ஸ் ஆகி இதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை செய்யும். ஸோ நம்ம உடம்பு காக்கக்கூடிய ஹீரோ லிவர் தான். இப்போ நம்ம உடம்புல இருக்க மற்ற பாகங்கள் எடுத்துக்கிட்டோம், உதாரணத்துக்கு கிட்னி எடுத்துக்கிட்டோம்னா ரத்தத்தை சுத்தம் பண்றது மட்டும்தான் அதோட வேலை. ஹார்ட் எடுத்துக்கிட்டோம்னா ரத்தத்தை பம்ப் பண்றது மட்டும்தான் அதோட வேலை. நுரையீரல் எடுத்துக்கிட்டோம்னா காத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை நம்ம ரத்தத்தோட கலக்கிறது மட்டும்தான் அது வேலை. ஆனா நம்ம லிவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரத்தத்தை பியூரிஃபை பண்றது, நம்ம மெட்டபாலிசம் ரேட்டை மெயின்டைன் பண்றது, நம்ம உடம்புல உள்ள செரிமானத்துக்கு தேவையான சுரப்பிகளை உண்டு பண்றது, நம்ம உடம்புல உள்ள சுகர் லெவல்ஸை மெயின்டைன் பண்றது, அதுக்கு தேவையான இன்சுலினை சுரக்கிறது, அப்படி இப்படின்னு 100கணக்கான ஃபங்க்ஷன்ஸை பண்ணக்கூடிய ஒரு சிறிய உறுப்பு தான் இந்த லிவர். அப்படிப்பட்ட லிவருக்கு நம்ம சடனா இப்படி ஒரு லோடு கொடுக்கும்போது அந்த லிவர் அதை எதிர்த்து ஃபைட் பண்ணும்போது கண்டிப்பா டயர்ட் ஆயிரும். இதுவே தினமும் நம்ம குடிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த லிவர் ரொம்ப டயர்டாகி ஒரு கட்டத்தில் அதை எதிர்த்து போராடுறதை விட்டுரும். அப்படி அந்த லிவர் ஓவரா ஒர்க் ஆகி சாதாரண கண்டிஷன்ல இருந்து ஃபேட்டி லிவர் கண்டிஷனுக்கு போய் லிவர் ஃபெயிலியர் ஆகி லிவர் அழுகி போய் அது உயிருக்கே பாதிப்பான சிச்சுவேஷன் வர்றது கூட காரணமாயிருது. கிளினிக்கல் டேட்டா என்ன சொல்லுதுன்னா லிவர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு 80% காரணம் யாருன்னா இந்த ஆல்கஹால் தான். இந்த ஆல்கஹால் லிவரோட மட்டும் நிக்குதா அப்படின்னா கிடையாது. இந்த ரத்தத்தில் மிக்ஸ் ஆகக்கூடிய ஆல்கஹால் நேரடியாக நம்ம மூளைக்கு போகும். மூளைக்கு போகும்போது என்ன செய்யுதுன்னா நம்ம மூளையில் இருக்கக்கூடிய நியூரல் நெட்வொர்க்கை பூரா அதை ஆஃப் பண்ணிடும். ஸோ நம்ம மூளை பல பில்லியன் செல்களால் ஆனது. அந்த ஒவ்வொரு செல்லும் இன்னொரு செல்லோட நியூரல் நெட்வொர்க்கால கனெக்ட் ஆயிருக்கும். இது போய் அந்த நியூரல் நெட்வொர்க் அப்புறம் ஆஃப் பண்றதுனால தான் நமக்கு ஞாபக மறதி, சுயநிலைவை இழக்கிறது, வார்த்தை தடுமாறுறது, பாதம் மறந்து போறது, நம்ம ஸ்டெபிலிட்டி இல்லாம தள்ளாடி கீழே விழுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நம்ம மூளையை அது செயலிழக்க வைக்கிறது தான். அடிக்கடி இந்த மாதிரி மூளையோட நரம்புகள் செயலிழக்கும் போது அது பெர்மனன்ட் டேமேஜில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ சாராயம் குடிக்கும் போது மட்டும் வரக்கூடிய இந்த மாதிரி விளைவுகள் நம்ம அடிக்கடி சாராயம் குடிக்க ஆரம்பிச்சோம்னா நிரந்தர விளைவுகளா மாறி நம்ம மூளையவே பாதிக்க ஆரம்பிச்சிடும். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, மனுஷனுக்கு இருக்கக்கூடிய பலமே இந்த மூளை தான். ஏன்னா நமக்கு 6 அறிவு இருக்குன்னு சொல்கிறோம். பார்க்குற அறிவு, கேட்குற அறிவு, நுகர்ற அறிவு, அறிவு, தொட்டு உணர்ற அறிவு, 6வது அறிவு. இந்த 6 அறிவில் மற்ற 5 அறிவுகள்லையுமே நம்ம விலங்குகளோட கீழ்நிலையில தான் இருக்கும். ஏன்னா கழுகு அளவுக்கு நம்மளால பார்க்க முடியாது, நாய் அளவுக்கு நமக்கு மோப்ப சக்தி கிடையாது, பாம்பு அளவுக்கு நமக்கு உணர்ற சக்தி கிடையாது, வவ்வால் அளவுக்கு நம்ம கேட்குற சக்தி கிடையாது. அதே மாதிரி பலத்திலேயோ ஆற்றல்லையோ வேகத்திலேயோ நம்ம எதுலையுமே விலங்குகளோட சிறந்தவங்க கிடையாது. இந்த பகுத்தறிவு ஒன்று தான் நம்மளை விலங்குகளை விட்டு வேறுபடுத்துது. இந்த 6வது அறிவு தான் இத்தனை அறிவுகள்லே மேலோங்கி இருக்கக்கூடிய விலங்குகளோட நம்மளை மேலோக்கி காட்டுது. இவ்வளோத்தையும் நம்ம கட்டுப்படுத்தி அறிவியல்லையும் விஞ்ஞானத்திலையும் தொழில்நுட்பத்திலையும் இந்த அளவுக்கு வளர்ந்து இந்த உலகமே பத்தலன்னு விண்வெளி, செவ்வாய் கிரகம், சந்திரன் அப்படி இப்படின்னு போறோம்னா அதுக்கு காரணமே நம்மளோட 6வது அறிவு தான். அப்பேற்பட்ட மூளையை பாதிக்கக்கூடிய இந்த செயலை நம்ம செய்யணுமா அப்படிங்கிறது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சரி, குடியினால வரக்கூடிய பாதிப்புகளை பார்த்துட்டோம்.
இது எப்படி நம்ம தவிர்க்கிறது? குடிக்கிறவங்க கிட்ட ஏன் குடிக்கிறீங்கன்னு காரணம் கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய பதிலெலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆஃபீஸில் பிரச்சனையாக இருக்குது, வீட்டில் அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டையாக இருக்குது, கடன் தொல்லையாக இருக்குது, சொந்தக்காரங்க பிரச்சனையாக இருக்குது, ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு தான் நான் குடிக்கிறேன் அப்படின்றாங்க. உண்மையிலே யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம குடிக்கிறதுனால இந்த எந்த பிரச்சனையாவது சால்வ் ஆக போதா அப்படின்னா கிடையாது. பிரச்சனையை சில மணி நேரங்களுக்கு நம்ம மறக்கிறோம் அல்லது சில மணி நேரங்களுக்கு நம்ம தள்ளி போடுறோம், அவ்வளோதான். ஆனால் அப்படி தள்ளி போடுறதுனால இந்த பிரச்சனையோட வீரியம் எதுவுமே குறைய போகிறதில்ல. இன்னும் சொல்ல போனால் இந்த குடிக்கிறதுனால கூட கொஞ்சம் பிரச்சனை தான் நமக்கு வருது. கடன் பிரச்சனைன்னு சொல்லி நம்ம குடிக்க ஆரம்பிச்சு மேலும் மேலும் நம்ம கடனாளியா தான் ஆகிறோம். நம்ம பணத்தை வீணாக்கிக்கிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய மாமியார் மருமக சண்டையில நம்ம குடிக்கிறதுனால கூட ஒரு பிரச்சனையும் சேர்ந்து தான் வருது. ஸோ குடி வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் சொல்யூஷன் தர்றதே கிடையாது. ஆனா அந்த சில மணி நேரங்கள் இந்த பிரச்சனையை நம்ம மறக்கிறதுக்காக நம்ம கொடுக்குற விலை என்ன? அறிவை இழந்து, பணத்தை இழந்து, சுயமரியாதையை இழந்து, தன்னம்பிக்கையை இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து, சுய கட்டுப்பாட்டை இழந்து, யோசிச்சு பாருங்க. இவ்வளோத்தையும் இழந்து கடைசி நம்ம உயிரையும் இழந்துகிட்டு இருக்கோம். யாருமே பிறக்கும் போது குடிகாரனா பிறக்கிறது இல்லை. அதே மாதிரி குழந்தை பருவத்திலையும் சரி, பள்ளி பருவத்திலையும் சரி, யாரும் வந்து குடிப்பழக்கத்தை பக்கம் போறதே கிடையாது. ஸோ இந்த பழக்கம் எப்போ வருதுன்னா இந்த ஒரு 15 வயசுக்கு மேல ஒரு 25 வயசுக்குள்ள அப்பதான் வந்து இந்த பழக்கத்தையே வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த இளம் வயசுல இந்த பழக்கம் வந்து குழந்தைங்களுக்கு அறிமுகமாகுது எப்பனா அந்த வந்து 13 வயதுகளில் தான். ஸோ இது அறிமுகமாகிறதுக்கு முக்கியமான காரணம் வீட்டில் உள்ளவங்க குடிக்கிறதுனால தான். ஏன்னா நம்ம குழந்தைங்க வந்து நம்ம சொல்ற அட்வைஸை கேட்டு வளர்றது இல்லை, நம்ம பண்ற செயல்களை பார்த்து தான் வளருது. ஸோ நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததி ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த பழக்கத்தை செய்யாம இருக்கணும். ஸோ வீட்டில் நீங்க குடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நம்ம அப்பாவே செய்கிறாரு, நம்ம மாமாவே செய்கிறாரு, சித்தப்பாவே செய்கிறாரு, இதில் நம்மளும் பண்ண என்ன அப்படின்ற ஒரு தைரியம் வந்து குழந்தைங்க வந்து லேசாக அந்த பழக்கத்துக்கு அடிமையாக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து இந்த டீனேஜ் வயசு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக புதுசாக எதையாவது ஒன்று கண்டுபிடிக்கணும், புதுசாக ஒன்று தேடணும், புதுசாக எதாவது கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு தேடல் இருக்கக்கூடிய ஒரு வயசு. இந்த வயசில் அதுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. அப்போ நம்மளை சுற்றி உள்ளவங்க வந்து இந்த மாதிரி குடிப்பழக்கத்திலையோ இல்லை மற்ற விஷயங்களும் இருந்தாங்கன்னா அதை எப்படி செய்யலாம், அதில் உள்ள த்ரில் என்ன, அதை புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு தான் அந்த மனசுக்கு தோணும். அந்த வயசில் அவங்கள கரெக்டான முறையில் கைட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். வெறுமன படிப்பு அப்படின்னு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாமல் அவங்களோட மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அவங்கள ஸ்போர்ட்ஸ் பக்கம் ஃபோக்கஸ் பண்ண விடுங்க. ஏன்னா அந்த விடலை பருவத்தில் அவங்க ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகிறது அந்த வயசுக்கே உண்டான தேடலுக்கும் அவங்களோட ஆர்வத்துக்கும் மிகப்பெரிய தீனியாக அமையும். சின்ன வயசில் அவங்க ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகிறது அவங்க உடம்புக்கும் மனசுக்கும் மிகப்பெரிய ஆரோக்கியத்தை தரும். ரெகுலராக ஸ்போர்ட்ஸ் பண்ணும்போது பிபி, சுகர், ஹார்ட் டிசீஸ் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு எதிர்காலத்தில் வராது. அதை விட முக்கியமானது ஸ்போர்ட்ஸில் ரெகுலராக அவங்க இன்வால்வ் ஆகும்போது அவங்களுடைய மூளையில் என்டார்ஃபின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் சுரக்குது. இந்த என்டார்ஃபின் ஹார்மோனை ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹார்மோன் வந்து ஸ்போர்ட்ஸ் மூலிமா அதிக அளவுக்கு சுரக்கும் போது அவங்க மைண்டில் வந்து ஸ்ட்ரெஸ் வராது. ஸோ எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்க மைண்ட் வந்து இயல்பாகவே தயாராகிடும். அதே மாதிரி நார்மலாக ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதை விட ஒரு கோச்சோட கைடன்ஸில் ஒரு டீமாக ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அது ஃபுட்பாலாக இருக்கட்டும், வாலிபாலாக இருக்கட்டும், பேஸ்கெட் பாலாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று ஒரு டீம் ஸ்போர்ட்ஸில் அவங்க இன்வால்வ் பண்ணும்போது ஒரு கோச்சுக்கு கீழே ஒரு சரியான கைடன்ஸில் அவங்க விளையாடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். டீம் ஸ்போர்ட்ஸுக்கு நான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம டீமாக விளையாடும் போது பல பேரோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். நம்ம மொத்த டீமுக்கும் ஒரு பர்டிகுலர் டார்கெட் இருக்கும். அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது எல்லாரும் ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நடக்கக்கூடிய டிஃபரன்சஸை எப்படி சகிச்சுக்கிறது, அவங்களோட பேசியதை எப்படி சரி பண்ணுறது, ஒருத்தருடைய அட்வான்டேஜ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறது, யாரோட ப்ளஸ் பாயிண்ட்டுக்கு யாரோட மைனஸ் பாயிண்டாக இருக்குது, இதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு பல வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் அவங்க கற்றுக்குருவாங்க. டீமை விளையாடும் போது பல நேரங்களில் வந்து சண்டை வரும். அப்போ அந்த சண்டையை வந்து எப்படி சரி செய்கிறது, ஏன்னா அந்த சண்டைகளை சரி பண்ணாதான் நம்ம டீமோட கோலை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட்டை எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படிங்கிற சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு இயல்பாகவே டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும். சின்ன வயசுலயே வெற்றியை எப்படி ஹேண்டில் பண்றது, தோல்வியை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற மனப்போக்கம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஃபியூச்சர்ல இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனையில இருந்து பயந்து ஓடி குடிப்பழக்கத்துக்கு போய் இந்த பிரச்சனையை கொஞ்ச நேரத்துக்கு மறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்ட் திங்க் பண்ணாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க பல பிரச்சனைகளை லைஃப்ல பார்த்து அதில் ஓவர் கம் பண்ணி சரி பண்ணி வந்ததுனால இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கு அவங்க மைண்ட் வந்து இயல்பாவே தயாராகிடும். ஸோ பிரச்சனையை கண்டு அவங்க ஓட மாட்டாங்க, பிரச்சனையை எதிர்த்து நிற்பாங்க, கூப்பிட்டு பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியும், நம்மளால் சால்வ் பண்ண முடியும், இதுக்கு ஒரு தீர்வை கொண்டு வர முடியும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மனப்பக்குவமும் மன தைரியமும் வரும். ஸோ ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணுறது அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்குண்டான தைரியத்தையும் வழிகளையும் கொடுக்கறதுனால இந்த மாதிரி டெம்பரரியாக பிரச்சனைகளை தள்ளி போடுற சொல்யூஷன்ஸ் நோக்கி அவங்க என்றைக்குமே போக மாட்டாங்க. அதனால் ஃபிசிக்கலுக்கும் சரி மென்டலுக்கும் சரி ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகிறது பல வகையில் வந்து மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சின்ன வயசுலேயே உங்களோட பிள்ளைகளை ஸ்போர்ட்ஸில் ஆர்வப்படுத்துங்க. அதே மாதிரி இதில் டீச்சர்ஸ்க்கும் மிகப்பெரிய பங்கு இருக்குது. வாரத்தில் 1 நாள் 2 நாள் தான் பிடி பீரியடே இருக்கும். அந்த பீரியடையும் வந்து நம்ம டீச்சர்ஸ் வந்து கடன் வாங்கிடுவாங்க. அதுலேயும் குறிப்பாக மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சர்ஸ். A+B² CH2OH C2OH மட்டுமே வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கையில் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸும் ரொம்ப முக்கியம்.
இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸை அவங்க ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிறதுக்கு ஸ்போர்ட்ஸ் தான் வந்து ஒரு மிகப்பெரிய அவென்யூவாக அமையுது. இதை டீச்சர்ஸும் உணர்ந்து பிடி பீரியடுக்கு முக்கியத்துவம் கொடுத்து குழந்தைகளை விளையாட சொல்லுங்கள். சில பிள்ளைங்க வந்து விளையாடாமல் நாங்கள் அந்த நேரத்தில் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுறோம், அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு படிக்கிறோம் அப்படின்னு வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் என்கரேஜ் பண்ணாமல் எல்லாரையும் போய் டீமாக விளையாட சொல்லுங்கள். ஸோ ஸ்கூல் பருவத்திலேருந்து அவங்க ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகுறது அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு, அதை விட முக்கியமாக மன ஆரோக்கியத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எதிர்கால சந்ததி வந்து ஆரோக்கியமான ஒரு சந்ததியாக வாழ்கிறதுக்கு, உடல் ரீதியாகவும் மணல் ரீதியாகவும் ஆரோக்கியமாகவும் பக்குவப்பட்ட சந்ததியாக வர்றதுக்கு ஸ்போர்ட்ஸ் இன்வால்வ்மெண்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அரசியல்வாதிகள், அரசாங்கம் இது எல்லாத்துக்குமே முக்கிய பங்கு இருக்குது. ஆனால் அரசாங்கம் வந்து இதை முன்னெடுத்து செய்யுமா அப்படிங்கிறதுல மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா போதைப் பொருளை விற்கிறதே அரசாங்கமாக தான் இருக்குது. அதுலேயும் கள்ளச்சாராயம் கொடுத்து செத்தவங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபா கொடுத்து அதை ஊக்கப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. சாகித்ய அகாடமி விருது வாங்குறவங்களுக்கே 1 லட்ச ரூபா தான். ஆனால் கள்ளச்சாராயம் கொடுத்து செத்தா 10 லட்சம். இப்படிப்பட்ட பரிசுகள் கொடுக்குற அரசாங்கத்திலேருந்து அவங்க வந்து போதைப் பொருளுக்கு மாற்றாக ஏதாவது செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறது வந்து முட்டாள்தனம் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெற்றோர்களான நமக்கும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் இதோடைய பங்களிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான வழிகளில் நம்மளுடைய அடுத்த சந்ததியை வழிகாட்டி ஒரு உடலாலையும் மனதாலையும் ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுபடுவோம். நடந்தது ஒரு கெட்ட சம்பவம் தான், ஆனால் இனிமேல் நடக்கிறதாவது நல்லதாக அமையட்டும். இந்த வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு புதுசாக பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த கருத்தில் நீங்கள் உடன்பட்டீங்கன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஆக்கப்பூர்வமான வழிகள் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி துர்பாக்கியமான சம்பவங்கள் நடக்கிறது இதுவே கடைசி முறையாக இருக்கட்டும். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.